பிள்ளைங்க வயசுக்கு வராமல் இருக்குது பாருங்க. ஆமாம் 30 வருஷம் ஆகி கூட வயசுக்கு வராமல். ஆமாம் ஆமாம். அதுங்க வந்து கும்பிட்டு போச்சுங்கன்னா சரிங்க. ஒரு 10 நாளில் வயசுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிரு. ஓ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி ஒரு சக்தி ஃபோட்டோவில் கூட போட்டு. அப்படிங்களா? வச்சுருக்கீங்களா? காட்டுங்க. பாருங்களேன் எவ்வளோ பெரிய கல் பார்த்தீங்களா? சரி, இதை நான் பார்த்தே சிரிச்சிட்டேன். சிரிக்காம கண்ணு 2 அடிச்சிருச்சு. ஓ சிரித்த உடனே. இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அந்த விரிசல் விட்டுருக்கு பாருங்களேன். ஒரு சைடாக சாய்ந்த மாதிரி இருக்குல்ல. ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் மக்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்று சார்ந்த ஒரு இடத்த தேடி தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா குமரிக்கல் அப்படிங்கிற ஒரு பெரிய நடுக்கல்ங்க. அதாவது இந்த கல்லை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்திலேயே இந்த மாதிரி பெரிய கல் எங்கேயுமே இல்லை. திருப்பூர் மாவட்டம் குமரிக்கல் பாளையத்தில் குமரிக்கல் அப்படின்ற பேரில் இந்த கல் வந்து இருக்குதுங்க. ஸோ அந்த கல்லை தேடி தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலான்ட்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு விவசாய தோட்டத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. அப்படியே வந்து ஊருக்கு பக்கத்துலலாம் இல்லை. அப்படியே ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி வருதுங்க. நம்ம அந்த இடத்துல தான் வந்து இப்போ பைக்கெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்போ எங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லி இப்போ நம்ம போகலாம். வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் காட்டுறேன். வாங்க போகலாம். ஸோ இதுதாங்க நம்ம வந்த பாதை. இங்கே பாருங்கள். ஸோ ஒத்தையடி பாதை. இங்கே ஒரு விவசாய தோட்டம் இருக்குது. அந்த முற்செடிகள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த செடிகளுக்கு நடுவில் தாங்க அந்த குமரிக்கல் அப்படின்ற அந்த பழமையான கல் வந்து இருக்குதுங்க. இதை பற்றி கேட்கலான்னா இங்கே பக்கத்தில் யாருமே இல்லைங்க. மாடு மேய்க்கிறவங்க, அங்கே ஒரு அக்கா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு தான் இப்போ வந்து நம்ம வந்திருக்கோம். இப்படி தான் போகணும் தம்பி போங்க அப்படின்னாப்புல. ஸோ இதுதாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான பாதை. ஸோ இந்த பக்கமெல்லாம் தட்டு போட்டிருப்பாங்க போல். ஸோ விவசாய தோட்டம். இந்த இடத்த சுற்றி நிறைய அந்த காலத்தில் இருந்த ஓடுகள் அப்படி இப்படின்னு நிறையா வந்து கிடைச்சதா ஒரு தகவலுங்க. கிட்டத்தட்ட இந்த கல்லை பாதுகாக்க ஒரு 2 வருஷமாக இந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் போராடிட்டுருக்காங்களாம். வாங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு போய் காட்டுறேன். பாருங்களேன் எவ்வளோ பெரிய கல் பார்த்தீங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வந்து அதை வந்து தெய்வமாக வணங்குறாங்க. அதுக்கு அடையாளமாக இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கற்கள் எடுத்து வச்ச அதை தெய்வமாக வழிபட்டுருக்கிறது உங்களுக்கு தெரியும். நிறையா வேண்டுதெல்லாம் வச்சுருப்பாங்க போல். இந்த பக்கம் நிறைய குழந்தை வரமெல்லாம் குழந்தை வரம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் இங்கே வந்து வேண்டியிருக்காங்க பாருங்கள். நிறைய சேலைகள், அந்த தொட்டில்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அந்த விரிசல் விட்டுருக்கு பாருங்களேன். ஒரு சைடாக சாய்ந்த மாதிரி இருக்குல்ல. இதோட மேற்பகுதி, அந்த மேற்பகுதி மட்டும் கட்டாய் கீழே வந்துருச்சான். ஆமாம், மேலே இருக்கிறது அது வந்து எங்கேயோ தனியாக கொண்டு போய் வழிபட்டுருக்கிறதா சொன்னாங்க. எங்கேயும் சரியாக தெரில. கிட்டத்தட்ட 35 அடின்னு சொல்கிறாங்க இதோட ஹைட்டு, டோட்டல் ஃபீட்டு. அதுக்கப்புறம் கீழே ஒரு 10 அடியோ 5 அடியோ இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய நடுக்கல், அதுவும் ஒற்றைக்கல்லான நடுக்கல் வந்து இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ வர வழியில் எங்கேயும் பெரிய பாறை வந்து இல்லை. அதாவது இந்த தரைமட்டத்துக்கு மேலே இவ்வளோ தூரம் பெரிய பாறை எங்கேயுமே இல்லை. ஆனால் கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியம். எப்படி இருக்குன்னு தொட்டு பார்ப்பாங்க. இங்கே பாருங்களேன் அந்த விரிசல் விட்ட பகுதி. இந்த கல் ரொம்ப வருட காலமாக இப்படியே இருக்குங்க. எவ்வளோ தலைமுறை தாண்டி வந்திருக்கும், எவ்வளோ காலங்கள் இதை வந்து தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்மெல்லாம் எப்படி இருந்திருப்போங்கிறதெல்லாம் இல்லை. இது வந்து பல பேர்த்த பார்த்து வந்திருக்கோம் இந்த கல். நம்மளாம் ஒன்றுமே இல்லை அதுக்கு முன்னாடி.
ஸோ இந்த இடத்த சுற்றி தாங்க நிறையா அந்த பானை ஓடுகள், அதாவது பழங்காலத்தை சார்ந்த கற்கள், பானை ஓடுகள் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த இடத்த சுற்றி எடுத்திருக்காங்களாம். இங்கே இருக்கிற மக்களோட கோரிக்கை அப்படி என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரிய நடுக்கல்ல ஒரு பாதுகாக்கணும், இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்னா இதை வந்து சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய மக்களோட கோரிக்கை. பட் ஆனால் இது வந்து எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்காமல் அப்படியே இது பாட்டுக்கு இருக்குதுங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லாத்துக்கும் வெளியே தெரிஞ்சதுன்னா ஒரு நல்ல விஷயம் மாதிரி இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த நம்ம இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை, அதுவும் இந்தியாவிலே வேர்ல்டுலே எங்கேயும் இல்லாதவர்களுக்கு ஒரு நடுக்கல் திருப்பூர் மாவட்டத்தில் குமரிக்கல் பாளையம் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். இனிமேல் இதை வந்து நம்ம பாதுகாக்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்றைக்குமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று திரும்ப கிடைக்காது. அது உருவாக்கினா தான் உண்டு. ஆனால் இது வந்து எத்தனையோ தலைமுறை தாண்டி நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து நிற்குது அப்படின்னா இதை இது வந்து எப்படி சொல்கிறதுனா, இங்கே இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த உலகத்தில் இருக்க நீங்கள் இருக்க மாட்டீங்க, நான் இருக்க மாட்டேன். ஆனால் இது எத்தனையோ தலைமுறை தாண்டி இன்னும் இருக்க போகுது. அதை வந்து ஏன் சேஃப்டி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதா இங்கே இருக்கிற மக்களோட ஒரு கோரிக்கைங்க. பாருங்கள், ஏதாவது உள்ள இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் ஏதாவது வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. அதான் இருக்கா? எது சாட்சி வச்சுருக்காங்களா? அப்போ இங்கே பழைய ஆள் இருப்பாங்க, இருந்திருப்பாங்க. தினகல் தெரியல. கோயிலா தெரியல, வீடா கோயிலான்னு தெரியல. எங்க அது என்னன்னு தெரியல. வா போப்போம். ஒரு கல் சார்ஜ் இருக்குதுங்க, பட் ஆனால் எதுக்குன்னு தெரியல. கல்வெட்டாக தான் இருக்கா? இல்லை நார்மல் கல் தாங்கண்ணே. இந்த சர்க்கிளில் எங்கே இல்லை, ஆனால் அந்த மேற்பகுதி அதான் மேற்பகுதி வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அதை வந்து இங்கே அந்த அக்கா இருந்தாங்கல்ல, நாங்கள் வரும்போது கேட்டு வந்தேங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டு சொல்கிறேன், பாருங்கள். சொல்லாங்க. அது வருங்க, அந்த காலத்தில் ஒரு 7 கன்னிகை, ஒரு கிழவி, ஒரு நாய், விஜயமங்கலம் மாமா உன்னத்தூர் கூட்டு பார்க்க போகிறது. அப்புறம் எந்திரிக்க முன்னே வெடி முன்னே வந்துடலாம், ஊர் கலந்தா முழிக்க முன்னே அப்படின்னு போகிறதாம்மா. கூட்டு பார்க்க வெடிச்சு போச்சு. அவர்கிட்ட வரும்போது பொழுது கிளம்புதாப்பா. சரி, நீ எப்படி ஊருக்களை போய் முழிக்கிறது? ஊருக்களை ஆகாது, நாம் கல் ஆயிரம் அப்படின்னு சொல்லி அந்த கிளவி கீழே அடியே. சரிங்க. ஓ, அடி கிளவி. ஓகே. அதுக்கு மேலே 7 பொண்ணுங்க குமரிங்க. சரிங்க. அதுக்கப்புறம் நாய். ஓ, மேலே மேலே. சரிங்க. இப்படி ஏறி எங்கள் பாட்டம் வந்து அந்த கல்லாந்து வெடிச்சு போய் பார்க்குறப்போது கல் இருந்தாக்கா. ஆமாம் ஆமாம், இதை பார்க்க வேண்டியதாக வருங்க. ஆமாங்க. அப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் கிஞ்சல் எல்லாம் இருந்தாம்மா. சரிங்க. எங்கள் பாட்டம் தினம் வந்து ஒரு பானை தண்ணி இப்படி பானையில் சரிங்க கொண்டு போய் வச்சு மஞ்சள் படம் வச்சுட்டு வருமாம். வெடிச்சு பார்த்தா எல்லாம் குளிச்சுட்டு மஞ்சளுக்கு இதெல்லாம் இருக்காதாம்மா. அப்புறம் ஒரு பண்ணைட்ட ஆள் ஒரு கண்ணாடி இந்த மேட்டம்பாளையங்க பண்ணைட்டு இருந்தது. சரி, இப்படி தண்ணியெல்லாம் குளிக்குதுங்கிறாங்களே அப்படின்ட்டு பார்க்கணுன்னு அவன் இப்படி வேப்பமரத்தில் ஏறி போயிட்டு. சரிங்க. பார்த்தே ஆகணும். அந்த 12 மணிக்கு மேலே எல்லாம் உடனே இறங்கி வந்து எல்லாம் நிறவானத்தோட தண்ணி குளிச்சுருக்கணும். ஓ, அந்த இடத்துலைங்க அங்கே குளிச்சுட்டு. சரிங்க. குளிச்சுட்டு அப்புறம் வைக்காது அப்படியே ஆயிக்குமாம்மா. ஓ, அது குளிச்சுட்டு மறுபடியும் கல் மாதிரி மாறிக்கிறேன். சரி. இவன் பார்த்தே சிரிச்சிட்டியா. சிரிக்காம கண்ணு 2 வெடிச்சிருச்சு. ஓ, சிரிச்ச உடனே. சரிங்க. கண்ணு 2 வெடிச்சு அவளத்தையும் வெடி வரையில் கலந்து அப்புறம் தூக்கிட்டு போனாங்களா. அது மாதிரி 2-3 நாள் செத்துன்னு போனேன்னாங்க. சரி சரிங்க.
அப்புறம் இப்படியே நடக்குது, இதையும் பார்த்துட்டாங்க. ஆ. நாம நீ இப்பயே கல்லாவே இருக்கணும் ம். அப்படின்ட்டு கல்லாவே திடிச்சு போடுன்னு வைக்காது இறங்கி தண்ணியெல்லாம் வச்சுக்கலாமா, குளிக்காதாமா. சரிங்க. அப்படி இருந்தவங்க அதோட விட்டுட்டாங்க. ம் 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 இப்போ கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷமான இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? என்று 5 தலைக்கட்டுங்க. அதுக்கு முன்ன பிடிச்சிருந்துருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு அப்பா 2000 காலத்துக்கே அதாங்க எங்கள் பாட்டு காலத்தில் அப்போ அப்பா இருக்கே தெரியும். அதாங்க ஒரு 2400 வருஷம் சொல்கிறாங்க ஐயா, நான் விசாரிச்ச வரைக்கும். எச்சத்தான் இருக்கணுங்க. அது வரையும் 3000 வருஷம் வரைக்கும் வருங்க. அப்பா இருக்கே தெரியாதுங்க. கண்டிப்பாக 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 5 தலைக்கட்டு 120 வருஷம் ஆகி சேர்த்தாள். சரிங்க. இப்போ பூமியும் 50 ஏக்கரா இருந்தாலும் பேரில் இன்னும் பட்டா இருந்தாலும் பேர்லேயும் தான் இருக்குது. அதாதாங்க அதாதாங்க ஒன்றும் பண்ணாது. ஆனால் அந்த கல்லை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே போராட்டம் பண்ணுறீங்க இல்லைங்கய்யா? 2 வருஷமா போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எதுவுமே இல்லைங்க. சரி 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 சரிங்க, பரவாயில்லைங்க. இந்த கல்லை சுற்றி நிறையா ஓடுகளும் அதுக்கப்புறம் ஒரு சில கல்வெட்டுக்கள் இருக்கிற பாறைகளும் கிடைக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது தெரியுங்களா? அது அதுக்கு வட பக்கம் கொஞ்சம் நீப்பங்க அம்மன் கோயிலுக்கு கிட்ட. சரிங்க. சரி ஃபோட்டோவில் கூட போட்டு. அப்படிங்களா? வச்சுருக்கீங்களா? காட்டுங்க. இது ஃபோட்டோக்கெல்லாம் கூட அது போராட்டம் ஆரம்பிக்கிற போது இது பட்டுச்சு. ஓகே ஓகே, கோரிக்கை மாநாடுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இதை அடிச்சிருக்காங்க. இது பாருங்க ப்ரோ, இங்கே எப்படி புரியுங்க அதை எடுத்து எடுக்க கேமரா முன்னாடி போய் படிச்சுக்கலாம். இது பாருங்க, அந்த கல்லை பற்றி பெரிய டீட்டெயில் கொடுத்து அது இந்த மக்கள் வந்து 2 வருஷம் போராடுறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல் வந்து இதில் இருக்குதுங்க. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 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 3000 வருஷம் பழமையாக இல்லை. அதாதாங்க ஐயா, சொல்லிட்டே போங்க. இல்லை இல்லைங்க. நம்மகிட்ட இருக்குதுங்களா? இது உங்ககிட்ட இருக்குங்களா? போவாதுங்க, நம்மளுக்கு என்ன இல்லைங்க, நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேங்க. போட்டேன். சரிங்க. ஒரு 3000 வருடங்களுக்கு மேலே இது வந்து பழமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னையோட இப்போ எனக்கா 72 வருஷம் ஆகுது. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. 5 தலை கட்டுனா கணக்கு போடுங்க. 100 வருஷத்துக்கு. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாங்க. பாட்டை 120 வருஷம் இருந்தாது. கண்டிப்பாங்க. இப்போ அதாங்கய்யா அங்கே போயிட்டு 40 அப்பமா வரும் 180 போடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக அங்கே போய் பார்த்தங்கய்யா, போய் வீடியோலாம் எடுத்துருக்குறேங்க. சரி, இது யாராவது போன வருஷம் போய் இந்த குட்டை வேலை செய்கிற ஆளுகளை கூட போய் சுத்தம் பண்ணி விட்டு வந்தேன். கம்பி வேலி போடுறோம்னு வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள். சரி வந்துங்க, பிள்ளைங்க வயசுக்கு வராமல் இருக்குது பாருங்க. ஆமாம், 30 வருஷம் ஆகி கூட வயசுக்கு வராமல். ஆமாம் ஆமாம். அதுங்க வந்து கும்பிட்டு போச்சுங்கன்னா சரிங்க, ஒரு 10 நாளில் வயசுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிரு. ஓ அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி ஒரு சர்ச்சை. அப்புறம் கல்யாணம் ஆகாத பசங்க பிள்ளைங்க கும்பிட்டு போனாங்கன்னா அதோட அது பார்த்தங்க. எல்லாமே அந்த தொட்டில் கட்டி கும்பிட்டு இருக்கிறது, அந்த சேலை கட்டி கும்பிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தங்க. அதுக்கப்புறம் பானை வச்சதெல்லாம் மஞ்சள் கரைச்சி வச்சுட்டு கும்பிட்டு போவாங்க. ஓ, மஞ்சள் கரைச்சி வைக்கிறதுக்காக அந்த பானைங்க. சரி சரி சரிங்க. மஞ்சள் கரைச்சி தண்ணி விலை கரைச்சி மேலே ஊற்றி விட்டுட்டு கும்பிட்ற மாதிரிங்க. வெங்கச்சாங்கல் அங்கே இருக்கிற எல்லாமே வெங்கச்சாங்கல்ல வச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற 7 கன்னிகள். ஓகே ஓகேங்க. ஆனால் 7 கன்னிமார்கள் தவிர இன்னும் ஒரு 12 தெய்வங்கள் இருந்த மாதிரி நான் பார்த்தேன். ஒரு கிட்டத்தட்ட 12 பேர்த்துக்கு அங்கே வந்து சின்ன சின்ன கல்லை எடுத்து வச்சிருக்காங்க. அப்படிங்களா? நீங்க போயிடும். ஆமாங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல கோரிக்கை கும்பிட்டு போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி அவங்க ஒண்ணு எடுத்து வச்சு கும்பிட்டு போகலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம கோரிக்கை நேரம் எடுத்துங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கு. அப்போ அந்த மேல இருந்த பகுதி வந்து இப்போ வந்து அந்த நாய் விட்டு முறிஞ்சு விழுந்துருச்சுங்களாமா. சரிங்க. அதை கொண்டு போய் அந்த காலத்துல காவல இருந்தவன ஓட்டுறது கிணத்துக்கு அதை கொண்டு போய் வச்சு முட்டுக்கல்லுக்கு வச்சு ஓட்டிக்கிறாங்க எடுத்து. சரிங்க. நிறைய தண்ணி கிடந்தது வெடிச்சு பார்க்குங்க. வெடிச்சு பார்க்கும்போது வெறுங்கிணறாக போச்சு. ஓ, தண்ணி இருந்த கிணறு தெரியல. அதாதாங்க அதாதாங்க. ஆனால் இந்த கிணறு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு பிடிக்கிறது ஊருக்கு வியாபாரங்க. சரிங்க. அவரத்தை போட்டாங்க. அப்புறம் அதை அவரத்தை 60 ரூபா எடுத்து கட்டி கும்பிட்டுருக்குறாங்க. சரிங்க. சரி ஓகேங்கய்யா, நன்றிங்க. கைஸ், இந்த சர்க்கிளை நாங்கள் சுற்றி பார்த்தோம். பெருசாக வந்து ஓடுகள் அப்படிங்கிற மாதிரி இங்கே இல்லைங்க. இது அந்த ஏரியாவை சுற்றி இருக்குங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு தகவல். இந்த இடத்துல நீங்கள் ஆஸ்யூஷுவல் பார்த்தது தான் நம்ம அப்படியே உங்களுக்கு காட்டினதான். வாங்க மறுபடியும் ஒன்ஸ் காட்டிடுறேன். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த வெங்கச்சாங்கல்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் ப்ரோ
அந்த வெங்கச்சங்கலை வச்சு ஒரு 12 பேர்த்துக்கு இங்கே வந்து தெய்வ வழிபாடு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சேலையெல்லாம் கட்டி அதை வந்து ரொம்ப பாதுகாத்துட்டு வராங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே தெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னா இது ஒரு சாதாரண கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2400 வருடங்கள் பழமையான ஒரு கல் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குமரிக்கல் பாளையம் அப்படின்ற இந்த ஊருக்கு பேர் வந்ததுக்கு காரணமே இந்த குமரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பெருமை வாய்ந்த ஒரு விஷயங்க. நிறையா 9th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் அதுக்கப்புறம் ஒரு சில 32 இடங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆய்வு வந்து நடத்தணும். அப்படி ஆய்வு நடத்தக்கூடிய இடத்துல இந்த குமரிக்கல் அப்படின்ற இடமும் இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாத்துக்கும் தெரிய வரட்டும். ஆனால் இந்த மாதிரி இந்த காலத்தில் இவ்வளோ பெரிய நடுக்கல்ல நானும் பார்த்ததில்லை, நீங்களும் பார்த்துருக்க முடியாது. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பாய்.